பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இர்ஷாதத்தே ஹபீப் ஞானோபதேசங்கள் ஷேஹே காமில் ஆரிஃப் பில்லா அல்ஹாஜ் ஹாஜா ஹபீபுல்லா ஷா அலைஹி ரஹ்மா அவர்கள் அருளியது. அத்தியாயம் 23. அல்லாஹ் ஐனுல் இன்சான். இதுவும் ஓர் அற்புதமே. அல்லாஹு தஆலா ஐனுல் இன்சானாக மனிதனின் கண்ணாக இருக்கின்றான். பிரபஞ்சத்தின் சாராம்சமாகவும் விளங்குகின்றான். உண்மையில் அல்லாஹுவுக்கு மனிதனுடன் உள்ள அந்த தொடர்புதான் மனிதனுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் இருந்து வருகின்றது. மனிதனின் ஹக்கீகத் ஹக்கின் கண்ணாடியாகும். மனிதனின் சகல மகிமைகளையும் அடைய பெற்றவனாக இருக்கின்றான். காணப்படும் பிரபஞ்சங்கள் ஆழங்கள் முழுவதும் இன்சானே காமிலின் அந்தரங்கத்தின் பலவகை நிலைமைகளாகவும் தோற்றங்களாகவுமே இருக்கின்றன. இதுவே மனிதனுடைய தத்துவமாகும். ஏ அமீர், இம்மாபெரும் பிரபஞ்சத்தை நான் கண்டுணர்ந்த பொழுது இது என்னுடைய ஞான மதுக்கூடத்தின் ஒரு சின்னஞ்சிறு குவளை என்று எண்ணிக்கொண்டேன் என்று ஒரு உருதுப்பாடலிலே கூறப்படுகின்றது. கண், காது, கை, கால் எல்லாம் அவனே. லா யஸாலு அப்தி யதகர்ரபு இலையன் நவாஃபிலி ஹத்தா அஹ்பப்தஹு ஃபஇதா அஹ்பப்துஹு குந்து சம்அஹுல்லதி யஸ்மஉ பி வபஸருல்லதி யப்ஸுரு பிஹி வயதஹுல்லதி யப்திஷு பிஹா வரிஜ்லஹுல்லதி யம்ஷி பிஹா. என் அடியான் நஃபிலான வணக்கங்களை கொண்டு என்னை நெருங்குங்கால் நான் அவனை விரும்பி நேசிக்கும் அளவுக்கு அவனுக்கு என்னிடம் அண்மை உண்டாகி விடுகின்றது. அப்போது நான் அவன் கேட்கும் காதாகவும் அவன் காணும் கண்ணாகவும் அவன் பற்றும் கரமாகவும் அவன் நடக்கும் காலாகவும் ஆகிவிடுகின்றேன் என்று இறைவன் கூறுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் திருவுளமாகி இருக்கின்றார்கள். கேட்பவனும் பார்ப்பவனும் முற்றும் அவனாகவே இருக்கின்றான் என்பதை இந்த ஹதீஸே குதிசியிலிருந்து நாம் தெளிவாக தெரிந்து கொள்கின்றோம். இங்கே விவரிக்கப்பட்ட நட்பாக்கியத்தை ஒரு நல்லடியான் அடைவானாயின் அவன் காலடி மண்ணை வானமும் தன் தலைமேல் எடுத்து வைத்து கொள்ளும் என்பதில் சந்தேகம் என்ன? தன்னை விட்டும் விடுதலை அடையாதவன், நான் எனும் தன்மையிலிருந்து விடுபடாதவன் மேற்கூறிய ஞான பொக்கிஷத்தில் ஒரு சிறிதும் அடையாதவனாகி விடுகின்றான். உலக வாழ்வு கனவு போன்றது. நண்பனே, நீ புத்திசாலியாகவும் தந்திரசாலியாகவும் இருக்கலாம். ஆனால் தன்னை மறந்தவனாக இல்லையே. அமரர் மலக்குகள் போன்ற நிலையை எய்துபவனும் தன்னை மறக்காவிடின் ஷைத்தானாகவே ஆகிவிடுவான் என்றல்லவா மௌலானா ஜலாலுத்தீன் ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அருளியுள்ளார்கள். உலக வாழ்வை நீ சதமென்றோ பயனுடையதென்றோ நம்பியிருப்பாயின் இது பகல் கனவேயன்றி வேறொன்றுமில்லை. நீ உலகில் காண்பதெல்லாம் ஒரு வகை நினைவேயாகும். உண்மையில் நீ காண்பதெல்லாம் அல்லாஹு தஆலாவின் வுஜூதின் பிரதிபிம்பமே ஆகும். உதாரணமாக, மனிதன் தூக்கத்தில் கனவு ஒன்று காண்கின்றான். அதில் நேர்மையற்ற தோற்றங்களை பார்க்கின்றான். அந்த கனவை அசலானதென்றும் வுஜூதின்படி இருக்க வேண்டியதே என்றும் எண்ணிக்கொள்கின்றான். அது பிரேமையான பொய்த் தோற்றம் என்பதை அப்போது அவன் எண்ணி பார்ப்பதே இல்லை. அவன் காண்கின்றானே கனவு, அதற்கு வெளியில் அது வெறும் நாஸ்தியாகவே இருக்கின்றது. அவன் விழித்தெழுந்த பின்னர்தான் இந்த உண்மை அவனுக்கு புலனாகின்றது. இதுபோன்றுதான் மனிதனுடைய இவ்வுலக வாழ்வும் அமைந்துள்ளது. மறைவானவை யாவும் மறுமையில் பகிரங்கமாகிவிடும். கனவு கண்டவன் விழித்தெழுந்ததும் தான் கண்ட கனவை வெறும் பிரேமை என்ற உண்மையை உணர்வதைப் போல இவ்வுலக வாழ்வும் எத்துணை மாயமானதாக இருக்கின்றது என்பதை மரணத்திற்கு பின்னரே மனிதன் நேரடியாக கண்டுகொள்கின்றான். மரணத்தின் மூலம் அவன் ஜீவியம் என்னும் கனவிலிருந்து விழித்தெழுகின்றான். அப்போது கற்பனை சிந்தனையெல்லாம் மறைந்தொழிந்து போகின்றன. அப்போது தெளிவாக காட்சியளிப்பது அல்லாஹுவின் வஹ்தத்து ஒன்றுதான். வுஜூது என்பதும் ஒன்றே. அதை நாம் அந்நியமானதாக கருதி ஞானமிழந்து கிடந்தோம் என்ற உண்மை அப்போது விளங்கும். நாம் உலகில் உண்மையென்று நினைத்திருக்கும் அனைத்தும் நம் எண்ணமும் சிந்தையுமல்லாது வேறு எதுவும் அல்ல. மദ്രസാவோ ஆலயமோ இல்லமோ விக்கிரகமோ எது கூட இருந்தாலும் நாம் விருந்தாளியைப் போல் கிடந்தோம். ஆனால் விருந்தாளிக்கும் சொந்தக்காரன் கண்டுகொள்ளவில்லை. மദ്രസാவோ ஆலயமோ இல்லமோ விக்கிரக கூடமோ எதிலும் நாம் விருந்தாளியைப் போல் கிடந்தோம்.
ஆனால் விருந்தளிக்கும் சொந்தக்காரனை கண்டுகொள்ளவில்லை என்று ஒரு உருதுப்பாடலிலே கூறப்படுகின்றது. கண் பார்வையில் உள்ள அந்நியமான தன்மையே இந்த மாபெரும் தவறுக்கு காரணமாகி விடுகின்றது.